ஹாய் கைஸ், நான் ஹரிஷ். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர். நான் வந்து பிக் டேட்டா சிஸ்டம் அண்ட் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ், பிக் டேட்டா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு மொபைலை வந்து எப்படி சர்வராக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2வாக வரப்போகுது. ஃபஸ்ட்டு மொபைலில் எப்படி சர்வராக செட்டப் பண்ணுறது, தென் பார்ட் 2 வந்து உங்கள் மொபைலில் ரன் ஆகிற அப்ளிகேஷன்ஸை வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது. இப்போ சர்வர் ரன் பண்ணிட்டீங்க, சர்வரில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது, எக்ஸாம்பிள் ஒரு ஹலோ வேர்ல்டு சர்வரே ஒரு ஏபிஐ ரன் ஆகுதுன்னா அது எப்படி இன்டர்நெட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்றத வீடியோ தான் செகண்டாக இருக்க போகுது. இதுக்கு வந்து நம்மளுக்கு டெர்மக்ஸ்ன்ற அப்ளிகேஷன் தேவை. ஃபஸ்ட்டு டெர்மக்ஸ்ன்ற அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போது நான் டெர்மக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிகேஜி அப்டேட் அப்படின்றத போடணும். பிகேஜி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். தென் வந்து கிளியர் கொடுத்துக்கலாம், கிளியர் கமாண்ட். இது வந்து உங்களுக்கு பேசிக்காக லினக்ஸ் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த டெர்மக்ஸ் கமாண்ட்ஸும் சிமிலராக தான் இருக்கும். இப்போ வந்து பிகேஜி இன்ஸ்டால் Node.js, இன்ஸ்டால் Node.js. ஓகே, ஏன் Node.js மட்டும் தான் ரன் பண்ண முடியுமா? அப்படி இல்லை, நீங்கள் பைத்தான் வேணால் ரன் பண்ணுங்கள், ஜாவா வேணால் ரன் பண்ணுங்கள், இல்லை கோ ரன் பண்ணிக்கலாம், உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு. நான் ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸ்க்காக Node.js போகிறேன். ஓகே, இப்போ ஒய் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிருங்க. இப்போ வந்து உங்கள் பேக்கேஜில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ கிளியர் கொடுத்துக்கிறேன். தென் வந்து இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு எல்எஸ் கொடுக்குறோம். எல்எஸ்னால் லிஸ்ட் டைரக்டரி, எதுவும் டைரக்டரி இல்லை, ஃபோல்டர்ஸ் இல்லை, அதனால் எம்கேடிஆர்னால் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட். டெஸ்ட் ஆப் அப்படின்னு போடுறேன். இப்போ எல்எஸ் கொடுக்குறோன்னா டெஸ்ட் ஆப் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ கிளியர் கொடுத்துட்டு ஓகே, இப்போது வந்து சிடி டெஸ்ட் ஆப் அப்படின்றதுக்குள்ளே போய்க்கிறேன். இப்போ சிடி அதுக்குள்ளே எந்த ஃபைலும் இல்லை. நான் விஐ கமாண்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்து app.js அப்படின்ற ஒரு கோடை போட்டுக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கான கோடு எனக்கு தேவைப்படும். நான் கூகுள் போய்ட்டு இன்டர்நெட்லேருந்து ஏதோ ஒரு பேசிக்கான ஓகே, நான் கூகுள்லேருந்து காப்பி பண்ணிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் வந்து நார்மல் நீங்கள் போடுற ஜேஎஸ் கோடு தான். ஓகே, நார்மல் ஜேஎஸ் கோடு தான். நார்மல் ஜேஎஸ் கோடை போட்டாச்சு. இப்போது ஜஸ்ட் இன்சர்ட் மோட்டில் இருக்குது. எஸ்கேப் கொடுத்துட்டு :WQ கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா வெளியே வந்துடும். CLR கிளியர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஆப்பை ரன் பண்ணணும் கரெக்டாக. இதுக்கு நோடு app.js. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது, நோடு app.js ரன்னிங் ஆன் போர்ட் 3000 கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது. என்னுடைய ஏபிஐ வந்து நார்மலாக ஹலோ ஆண்ட்ராய்டு க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இதுதான் வந்து இப்போதைக்கு பேசிக்காக வந்து ஒரு சர்வரை செட் பண்ணுறதுக்கான கமாண்ட். இப்போ வந்து உங்கள் சர்வர் வந்து உங்கள் மொபைலில் ரன் ஆகுது. இது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. இப்போ இது இன்டர்நெட்லேயே எப்படி வேறு ஒரு பர்சன் வந்து எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் டொமைனுக்கு எப்படி cloudengineering.com அப்படின்ற டொமைனுக்கு ஹிட் அடித்தாங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். அது